நம்ம வீட்டில் மசாலா போண்டா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், கடுகு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. புதினா தழை போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு முன்ன சொல்லல, அதனால இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கறி மசாலா சும்மா கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் வாசத்துக்கு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடணும். கலர் எல்லாம் ஒரே மாதிரி ஆகணும். கொத்தமல்லி தழை சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா செஞ்சாச்சு. சரி, பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். பாருங்க, பச்சி மாவு, சத்தி பச்சி மாவு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். எப்படி போடலான்னு பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே மாவில் போட்டு பிணைஞ்சி போடணும். இங்கே பாருங்கள், போண்டா நல்லா வெந்துருச்சு, செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.